ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். கனடால இருக்க எல்லாருக்குமே இந்த வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்ட். எங்களுக்கும் லீவுன்றதுனால சரி இன்னைக்கு போயிட்டு கிராசரி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். வெதர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு பக்கத்தில் இக்பால் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கினோம். இங்கே கொஞ்சம் நமக்கு மீட்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால வந்தோடனே ஒரு ஆள் வந்து மீட் செக்ஷனுக்கும் இன்னொருத்தர் வந்து வெஜ்ஜீஸ் வாங்குறதுக்கும் கிளம்பிட்டோம். நான் வந்து அப்படியே கொஞ்சம் காய்கறிகள்லாம் தேவையானது வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. மேபி இந்த வார்னாலேயா கூட இருக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வெஜிடபிள் செக்ஷனை வந்து முடிச்சுட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த காஃபி ஃபில்ஸில் டார்க் ஃபேண்டசி ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான், பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வெளியில் டொரண்டோவில் வெதர் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 22 டிகிரிஸ் இன்றைக்கி டொரண்டோவில். வெதர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வெளியில் வாக்கிங் வரும்போது நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே நிறைய குழந்தைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வெதர் நல்லாயிருக்கும், எல்லோரும் ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க போல். ஆனால் இது எவ்வளோ நாளுக்குன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கே மைனஸ்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வெதரை நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இன்றைக்கி வெயில் அடிக்கும், நாளைக்கு பார்த்தா மழை பெய்யும், அப்புறம் பார்த்தா மைனஸ்க்கு போயிடும், திடீர்னு ஸ்னோ வரும். ஸோ ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். அப்படியே வந்து ஒரு வாக் மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு டீ போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே இதாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு 2 வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான், இன்னும் டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த ஈவினிங்கை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஓகே பாய், இன்னொரு vlogல பார்க்கலாம்.